Welcome students. Today's class 11th Mathematics Chapter 12 Introduction to Probability Theory. So நம்ம Probability Theoryங்கிறது 10thலியே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக் டெஃபினிஷன்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜெனட்டிக் டிட்டர்மினேஷன். நெக்ஸ்ட்டு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹிட்டிங் த டார்கெட். ஸோ டெஃபினிஷன் பாருங்கள், an experiment is defined as a process for which its result is well defined. எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ், அதனோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், வெல் டிஃபைன்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் an experiment whose outcomes can be predicted with certain அண்டர் ஐடியல் கண்டிஷன்ஸ். சரிங்களா, சர்டைன் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு என்னவா இருக்கும், அவுட்கம்ஸ் ப்ரிடிக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு a random experiment or non-deterministic experiment is an experiment whose all possible outcomes are known in advance. ஸோ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் அவுட்கம்ஸில் என்னென்ன இருக்குங்கிறது நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி பாருங்கள், whose each outcome is not possible to predict in advance. அதே மாதிரி அதனோட அவுட்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதனோட அவுட்கம் வந்து நம்மளால் முன்கூட்டியே உங்களால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்ன தான் கிடைக்குது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கேன் பி ரிப்பீட்டட் அண்டர் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ். சரிங்களா, ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், சம் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ்குள்ளே ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எ டை இஸ் ரோல்டு, எ ஃபேர் காயின் இஸ் டாஸ்டு ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்கள் ஒரு டையை ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டையில் 6 ஃபேஸஸ் இருக்குங்களா, 1 2 3 4 5 6. ஸோ நீங்கள் டையை ரோல் பண்ணும்போது அட்வான்ஸாகவே நம்மளுக்கு இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் ஒரு டையை ரோல் பண்ணும்போது அந்த ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 1 தான் விழுகும், 2 தான் விழுகும், 3 தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பண்ண முடியாது, முன்னாடியே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு டாஸிங் ஏ காயின், ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணும்போது ஒன்றா ஹெட்டு விழுகலாம் ஆர் டெய்ல் விழுகலாம். இதுதான் நம்மளுக்கு பாசிபிள் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இந்த அவுட்கம்ஸில் உங்களால் நீங்கள் காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டு விழுகலாம் ஆர் டெய்ல் விழுகலாம். என்ன விழுகுதுங்கிறது உங்களால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகேங்களா, முன்கூட்டியே உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. இதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஈவெண்ட். எ சிம்பிள் ஈவெண்ட் இஸ் த மோஸ்ட் பேசிக் பாசிபிள் அவுட்கம் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா, அண்ட் இட் கேனாட் பி டீகம்போஸ்ட் ஃபர்தர். நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் த set of all possible outcomes of a random experiment. Each point in sample space is an elementary event. சரிங்களா, ஸோ அப்போ பாருங்கள், ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஈச் பாயிண்ட் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே அதில் என்னென்னு சொல்லலாம், சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு ஈவெண்ட், எலிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதில் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இஃப் எ டை இஸ் ரோல்டு, சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ தானே உங்களுக்கு சொன்னேன், ஒரு டையை ரோல் பண்ணும்போது உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 1 2 3 4 5 6 இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, அது எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். எ காயின் இஸ் டாஸ்டு, தென் த சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, H, T. சப்போஸ் செகண்டு பாருங்கள், செகண்டில் ஃபஸ்ட்டு சப்போஸ் வி டாஸ் எ காயின் அன்டில் எ ஹெட் இஸ் அப்டைன்டு. ஒரு காயின் நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க, ஹெட்டு விழுகுந்தின்னு என்ன பண்ணணும், நீங்கள் டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காயினை டாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு மேபி விழுந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஹெட்டு விழுகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் டெய்ல் விழுந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், ஹெட்டு விழுகும். அதுக்கு அடுத்தது சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெட்டே விழுகலை, 3rd டைம் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஹெட்டு விழுகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், போய்கிட்டே இருக்குங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், the sample space associated with the number of passengers waiting to buy train tickets in counters is S equal to 0. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. பேசஞ்சர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. ஸோ உங்களால் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. 0 1 2 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஃபைனைட் செட், தட் இஸ் உங்களுக்கு கவுண்டபுளாக இருக்கும், ஃபைனைட் செட். அதுக்கு அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டபுளி இன்ஃபைனைட். ஸோ இப்போ இந்த செகண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும்.
செகண்டும் தேர்டும் உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக இருக்கும். பட் இந்த செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட். சரிங்களா, கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். எஸ்ஸுங்கிறது பாருங்கள் ஹச்சு, டிஹெச், டிடிஹெச், டிடிடிஹெச் இந்த மாதிரி என்ன பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு 4 டைம்ஸ் டெயில் விழுந்து 5th டைம் உங்களுக்கு என்ன விளக்கலாம், ஹெட்டு விலகலாங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும். ஸோ தட் மேபி அந்த காயின் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கலாம், ஃபஸ்ட்டே கூட ஹெட்டு விழுந்துடலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் டைம் ஹெட்டு விலகலாம், அப்படி இல்லைன்னா தேர்ட் டைம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கலாம், ஹெட்டு விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு போகும்போது எத்தனாவது டைம் உங்களால் சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு சப்போஸ் ஒரு 4th டைம் விழுகுது அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், கவுண்டபிள் பண்ண முடியும். கவுண்டபுளாக இருக்கும். பட் ஆனால் அது எப்படி இருக்குது, உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து சப்போஸ் 5 மெம்பர்ஸோட ஸ்டாப் ஆகிட்டாங்க அப்படின்னா 0 1 2 3 4 5. பட் ஆனால் உங்களால் 5 அப்படின்னு சொல்லிட்டு இதாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த செட்டை. அடுத்து தேர்டு பாருங்கள். இஃப் த எக்ஸ்பிரிமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் சூஸிங் எ நம்பர் ரேண்டம்லி பிட்வீன் 0 and 1, 0க்கு 1க்கு இன்பிட்வீனில் ரேண்டமாக நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் எக்ஸ் சச் தட் 0 < x <1. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் த லைஃப் லென்த் T in hours of a tube light is S equal to T, 0 <t <1000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிளும் பார்த்தீங்க அப்படின்னா அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட். இந்த 2 எக்ஸாம்பிளும் உங்களுக்கு அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு 0க்கு 1க்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம், அன்கவுண்டபிளி இன்ஃபைனைட். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டைமும் உங்களால் சொல்ல முடியாது, லைஃப் டைம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னதே தான் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபுள் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ், அடுத்தது அன்கவுண்டபுள் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸு, கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு டையை ரோல் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி காயினை டாஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இது கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். கவுண்டபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கும், இது ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது செகண்ட் எக்ஸாம்பிள் ஹச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டு விழுகுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காயினை டாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு 4th டைம் ஹெட்டு விழுந்துடலாம். சப்போஸ் 5th டைம் ஹெட்டு விழுந்துச்சுன்னா நீங்கள் அதோட என்ன பண்ணிடுவீங்க, ஸ்டாப் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 0க்கு 1க்கு இன்பிட்வீனில் உங்களால் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அன்கவுண்டபிள் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம், அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸில் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்ப்பீங்க. அதில் ஷியூர் ஈவெண்ட் ஆர் ஷர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட், காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஈவெண்ட்ஸில் sure event or certain event. A sample space S is called sure event or certain events. The null set pi in S is called an impossible events அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Next complementary event. For every event A there corresponds another event A bar is called an complementary event to A. It is denoted by not A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். It is called the event not A. சரிங்களா. இப்போ ஈவெண்ட் நாட் ஏன்னு சொல்லலாம், காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க, ஏ பார் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டேஷன் கொடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் a sample space S is given by S equal to 1 2 3 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் let the set of all possible subsets of S, that is நம்ம பவர் செட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 1ல் பார்த்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்செட்ஸ் எல்லாம் எல்லா பாசிபிள் சப்செட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஸோ 1 2 3 4க்கு பாசிபிள் சப்செட்ஸ் பாருங்கள், பை எழுதிக்கலாம், எம்டி செட்டு 1 2 3 4
1,2 1,3 1,4 அப்புறம் 2,3 2,4 3,4 1 2 3 1 2 4 1 3 4 2 3 4 அதுக்கப்புறம் 1 2 3 4 இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க சப்செட்ஸாக இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த செட்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எஸ் இதுதான் நம்மளுக்கு அந்த பவர் செட்டு சப்செட். இதில் இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு டைம் நீங்கள் அந்த காய் ஏதோ ஒன்று டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 விழுகலாம் 2 விழுகலாம் 1,2 ரெண்டுமே விழுகலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைங்கிறது இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 ஆர் த சிம்பிள் ஈவெண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். சரிங்களா. அங்கே பாருங்கள் இந்த 1 2 3 4 இது மட்டும் நம்மளுக்கு சிம்பிள் ஈவெண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த 1 2 3 4 அந்த ஹோல் செட்டே விழுகுது பார்த்தீங்களா. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஷூர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா. சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் கால்டு அண்ட் ஷூர் ஈவெண்ட்னு சொன்னாங்களா. ஸோ அந்த 1 2 3 4ங்கிறது தான் உங்களுக்கு ஷூர் ஈவெண்ட். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். Two events cannot occur simultaneously or mutually exclusive events. A1, A2, A3, AK are mutually exclusive means AI intersection AJ equal to pi for I not equal to J. ஸோ நீங்கள் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா எந்த ஒரு 2 ஈவெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் பை கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மியூச்சுவலி இன்க்ளூசிவ். 2 events are mutually inclusive when they can both occur simultaneously. சரிங்களா. மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அப்படின்னா சைமல்டேனியஸாக உங்களுக்கு என்ன அக்கர் ஆகும். A1 A2 AK are mutually inclusive means that AI intersection AJ not equal to pi. இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் not equal to pi கிடைச்சிது அப்படின்னா அது மியூச்சுவலி இன்க்ளூசிவ். சரிங்களா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சாம்பிள் ஸ்பேஸு டையை ரோல் பண்ணுறோம். அதனோட சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 1,3 இன்டர்செக்ஷன் 2 4 5 6 அப்படின்னா இது ரெண்டுக்கு நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டிங்க அப்படின்னா பை கிடைக்குது. அப்படின்னா அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். சரிங்களா. அந்த 1,3யும் 2 4 5 6 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க செகண்டு த ஈவெண்ட் 1,6. அடுத்தது பாருங்கள் 2 3 5 ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். சரிங்களா. ஸோ செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்செக்ஷன் போட்டு பாருங்கள் 1,6க்கும் 2 3 5க்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 1,6க்கும் 2 3 5க்கும் இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை தான் கிடைக்கும். ஸோ அதனால் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நெக்ஸ்ட்டு தேர்டு 2, 3, 5 2 3 5 இன்டர்செக்ஷன் 5, 6. சரிங்களா. இதுக்கு இன்டர்செக்ஷன் போடும் பொழுது உங்களுக்கு இன்டர்செக்ஷனில் என்னங்க வந்துடும் 5 வந்துருங்களா. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பை எம்டி செட்டு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் A1 A2 A3 AK are called exhaustive events if A1 union A2 union up to AK equal to S. சரிங்களா. ஸோ நம்ம எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவோன்னா நம்மளோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூனியன் போட்டிங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸே கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா A1 A2 A3 AK are called mutually exclusive and exhaustive events if கண்டிஷன் பாருங்கள் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் நான் என்னங்க பார்த்தோம் AI இன்டர்செக்ஷன் AJ ஈக்குவல் டு பைன்னு பார்த்தாங்களா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அந்த கண்டிஷனையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி A1 A2 A3 AK இது எல்லாத்தையும் நீங்கள் யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சாம்பிள் ஸ்பேஸாகவே வரணும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்டு எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when a die is rolled sample space Sங்கிறது 1 2 3 4 5 6 sum of the events 2, 3 கொடுத்துருக்காங்க 2, 3 1 3 5 4 6 6 1, 5. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸில் பாருங்கள் 2, 3 1, 3, 5 4, 6 இது எல்லாத்தையும் யூனியன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 சாம்பிள் ஸ்பேஸே கிடைக்குதுங்களா. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள் ஹோம்ஒர்க்காக. நெக்ஸ்ட்டு ஸோ
ஸோ இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏபி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஏவுக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எம்டி செட்டு தானே கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டு உங்களுக்கு என்ன ஆகலை, எதுவுமே லிங்கே இல்லை, தனித்தனியாக இருக்குது. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இங்கே ஏவுக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்செக்ஷன் இருக்குதுங்களா. ஸோ இது மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். அதே மாதிரி பாருங்கள், இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் பிகாஸ் இது சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் ஸ்பேஸில் ஏங்கிறது தனியாக இருக்குது, அதே மாதிரி பிங்கிறது தனியாக இருக்குது. ஏக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும், பை கிடைக்கும். அதே மாதிரி ஏவையும் பியையும் யூனியன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸே வந்துருங்களா. ஸோ அதனால தான் நம்ம இதை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்டு எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஏபி ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏங்கிறது இங்கே இருக்குங்களா, பிங்கிறது. ஏவுக்கும் பிக்கு நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும். ஸோ ஏபி இன்டர்செக்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு பை தான், எம்டி செட்டு கிடைக்காது. இன்டர்செக்ஷன் பாருங்கள், இது பியோடது ஏவோட இன்டர்செக்ஷன் இங்கே ஆகுதுங்களா. இந்த இடம் ஃபுல்லு இன்டர்செக்ஷன் தான், சரிங்களா. அதனால் இது மியூச்சுவலி இன்க்ளூசிவ். அதுக்கு அடுத்தது எக்ஸ்காஸ்டிவ் பார்த்திங்கன்னா ஏவையும் பியையும் யூனியன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ் தான் கிடைக்கும், ஓகேங்களா. அது இன்டர்செக்ஷன் இருந்தாலும் தப்பு இல்லை. பட் ஆனால் ஏபி ஃபுல்லுமே உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த சாம்பிள் ஸ்பேஸை ஃபுல்லும் அப்படியே கவர் பண்ணுதுங்களா. ஸோ எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, the events having same chance of occurrence are called equally likely events. equally likely events ஓட definition பார்த்தீங்க அப்படின்னா same chance of occurrence, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேர் டையை ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் பாருங்கள், நம்பர் ஆன் த ஃபேஸஸ். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டை. அந்த டையில் 6 ஃபேஸஸ் இருக்குங்களா. 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த ஃபேஸஸ்க்கு உங்களுக்கு 1 விழுந்துனாலும் அதனோட சான்ஸ் உங்களுக்கு என்னது, ஒரு சான்ஸ். 2 விழுகிறதுக்கு உங்களுக்கு 1 சான்ஸ் தான், 3 விழுகிறதுக்கு ஒரு சான்ஸ் தான், 4 விழுகிறதுக்கு ஒரு சான்ஸ் தான், 5 விழுகிறதுக்கு ஒரு சான்ஸ் தான், 6 விழுகிறதுக்கு உங்களுக்கு என்னது, ஒரு சான்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் நாட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸுக்கு பாருங்கள், ஒரு கலர் டையை வந்து நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த டை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வயலட் கலர், க்ரீனு, எல்லோ, பிங்க்கு, அதே மாதிரி இந்த லைட் ரோஸ் கலர், அதே மாதிரி இந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த வயலட் கலர் பார்த்திங்கன்னா அக்கரன்ஸ் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான், க்ரீனுக்கு ஒரு சான்ஸ் தான், எல்லோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்க்குக்கு பார்த்திங்கன்னா 2 சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு டை அப்படின்னாவே 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த டையை வந்து நீங்கள் அப்படியே உருட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபேஸ் வேணாலும் மேலே வந்து விழுகுங்களா. ஸோ உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து அந்த பிங்க் கலர் விழுகிறதுக்கு 2 சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. 2 இடத்துல உங்களுக்கு 2 ஸ்பேஸில் உங்களுக்கு என்ன கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு 2 சான்சஸ் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட் ரோஸ் கலருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈக்குவலி லைக்லியாக இருக்காது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்சஸ் வந்துச்சுன்னா தான் அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமிலர்லி சப்போஸ் வி டாஸ் எ காயின்னாலும் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆர் டெய்ல் ஆர் ஈக்குவலி லைக்லி. ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கனாலுமே அது உங்களுக்கு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் தான் கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 காயின்ஸ் ஆர் டாஸ்டு அண்ட் த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் எஸ்ஸுங்கிறது பாருங்கள். 2 காயின்ஸை நீங்கள் டாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காயினுக்கு H, T, இன்னொரு காயினை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விழுகுங்க, H, Tன்னு விழுகுங்களா. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது 1 காயின் அப்படின்னா உங்களுக்கு H, T, 2 காயின்ஸை டாஸ் பண்ணும் பொழுது பாருங்கள் H விழுகலாம். அந்த 2 காயினை நீங்கள் ஒன்றா டாஸ் பண்ணும்போது 2 காயின்லேயுமே H இருந்திருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா H டெய்ல் விழுந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லு H, ஓகேங்களா, மாறி கூட விழுந்திருக்கலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 காயின்ஸ்லேயுமே என்ன விழுந்திருக்கலாம், டெய்ல் விழுந்திருக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, if a coin is tossed and a die is rolled simultaneously then the sample space is. நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு டையையும் ரோல் பண்ணுறீங்க சைமல்டேனியஸாக. அப்படி ரோல் பண்ணும்போது நீங்கள் காயினில் என்ன விழுகுதுங்கிறத அந்த ஃபேஸையும் எழுதணும், அதே மாதிரி டையில் என்ன விழுகுதோ அந்த ஃபேஸையும் எழுதணும், ஓகேங்களா. ஸோ அப்படி இழுகும்போது நம்மளுக்கு எஸ்ஸுங்கிறது பாருங்கள் ஹெட்டு விழுந்து
அதே ஹெட்டு இதில் வந்து ஃபேஸ் 1 விழுந்திருக்கலாம், அதே மாதிரி ஹெட்டு 2 விழுந்திருக்கலாம், ஹெட்டு 3, ஹெட்டு 4, ஹெட்டு 5, ஹெட்டு 6 இந்த மாதிரி விழுந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெய்ல் 1, டெய்ல் 2, அதுக்கடுத்து டெய்லு 3, டெய்ல் 4, டெய்ல் 5, டெய்ல் 6 இந்த மாதிரி கூட உங்களுக்கு என்ன விழுந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ இதே ஆர்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காயினை டாஸ் பண்ணுறீங்க, செகண்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணுறீங்க, காயினை டாஸ் பண்ணுறதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டையில் என்ன விழுகுதோ அதை நோட் பண்ணுறீங்க, H,1ன்ட்டு. அதே ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டை என்ன விழுகுதுங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், காயினில் என்ன விழுகுறதுங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆர்டரை எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டு ஒரு காயினை டாஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் வரும் அப்படிங்கிறது ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாஸிங் எ ஃபேர் காயின், ஒரு காயினை மட்டும் டாஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 2 தான் கிடைக்கும், H,T. ஓகேங்களா? 2 காயின்ஸ் ஆர் டாஸ்டு அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 2 காயின், அதாவது உங்களுக்கு ஒரு காயினுக்கு 2 சான்சஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். 2 ஸ்கொயர் நாங்கள் எழுதியிருக்காங்களா உங்களுக்கு ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா ஹவு மெனி சான்சஸ், ஹெட்டு டெய்ல் 2 சான்சஸ். எத்தனை காயினை டாஸ் பண்ணுறீங்க, 2 காயின்ஸ், 2 ஸ்கொயர்னால் உங்களுக்கு 4. ஸோ அதில் வந்து பாருங்கள் HH, HT, TH, TT இதுதான் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு டாஸிங் 3 காயின்ஸ், 3 காயினை டாஸ் பண்ணும்போது ஒரு காயினுக்கு 2 சான்சஸ், 3 காயினை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வருங்க, 8 வருங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். HHH, HHT, HTHன்னு சொல்லலாம், அல்லது THH, HTT, THT, TTH, TTT இந்த மாதிரி கூட நம்மளுக்கு என்ன இல்லை 8 சான்சஸ் கிடைக்கும் சாம்பிள் ஸ்பேஸில். நெக்ஸ்ட்டு ஒரு டையை ரோல் பண்ணிங்க அப்படின்னா 6/1 = 6. உங்களுக்கு 1 2 3 4 5 6. அதுக்கு அடுத்தது ஃபேர் டை. ஓகேங்களா? ஸோ ரோலிங் 2 டைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் டையை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 டைம்ஸ் ரோல் பண்ணிங்கனாலும் சேம் மீனிங் தான். இப்போ நீங்கள் ஒரு டையை ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 சான்சஸ், 2 டையை ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் 36 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனோட சாம்பிள் ஸ்பேஸ் பாருங்கள், 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6,6 வரைக்கும் எழுதுவீங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம 10th பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு இதில் என்ன மீனிங் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு டையி 1 விழுகுது, செகண்ட் டைலையும் 1 விழுகுது, ஃபஸ்ட்டு டையில் 1, செகண்ட் டையில் 2 இந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3,1, 3,2, 3,4, 3,5, 3,6. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6 இப்படி வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விழுந்திருக்கலாம். சரிங்களா? அடுத்து 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. சரிங்களா? இவ்வளோ சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த 2 டையை ரோல் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இந்த கார்டு, ட்ராயிங் ஏ கார்டு ஃப்ரம் த பேக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ். உங்களுக்கு டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 52 கார்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ அவுட்கம்ஸ் கிடைக்கும், 52 அவுட்கம்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு கார்டை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 52 கார்ட்ஸு 52 டைம்ஸ் எடுக்கலாங்களா, ட்ரா பண்ணலாங்களா? சரி, இப்போ அந்த கார்டில் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஹார்ட்டு, டைமண்டு, ஸ்பேடு, கிளப்பு. ஓகேங்களா? ஹார்ட்டும் டைமண்டும் ரெட் கலரில் இருக்கும், ஸ்பேடும் கிளப்பும் உங்களுக்கு என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஏங்கிறதுலாம் ஆஷு, நம்பர் 2ன்னு இருக்கும், 3 4 5 6 7 8 9. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் நம்பர் இருக்கும், ஜாக்கு, க்யூனு, கிங்கு. சரிங்களா? ஸோ இந்த கார்டெலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் ஃபெமிலியராக தான் இருப்பீங்க, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நோட்டேஷன்ஸ் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி 2 ஈவெண்ட்ஸ். ஏபிங்கிறது 2 ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ யூனியன் பிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்கரன்ஸ் ஆஃப் ஏ ஆர் பி ஆர் போத். சரிங்களா? ஏவும் அக்கர் ஆகலாம், பி அக்கர் ஆகலாம், ஆர் உங்களுக்கு எப்படி அக்கர் ஆகலாம், சியும் உங்களுக்கு அக்கர் ஆகிருக்கலாம். சரிங்களா? அடுத்தது செகண்டு பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த சைமல்டேனியஸ் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏவும் பியும் சைமல்டேனியஸாக அக்கர் ஆகும், ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? யூனியன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஆர்னு எடுத்துக்குவோம், இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா அண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ பார் ஆர் ஏ டேஷ் ஆர் ஏ பவரில் சி இப்படி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ, தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப்
ஏன்னு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லலாம், அல்லது நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ ஒன்லி. அதே மாதிரி பி இன்டர்செக்ஷன் ஏ பாருங்கிறது அக்கரன்ஸ் ஆஃப் பி ஒன்லி. சரிங்களா, இப்படி எழுதலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னா அக்கரன்ஸ் ஆஃப் ஏ ஒன்லி. பி இன்டர்செக்ஷன் ஏ பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்கரன்ஸ் ஆஃப் பி ஒன்லி. ஓகேங்களா, சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியில் பாருங்கள் டெஃபினிஷன், P of A equal to let S be a sample space associated with a random experiment. ஏங்கிறது ஈவெண்ட்னு எடுத்துக்கோங்க. N of S and N of A be the number of elements of S and A respectively. சரிங்களா, ஸோ எஸ்ங்கிறது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் N of Sம் N of Aவும் number of elements in S and A. சரிங்களா, ஸோ the probability of the event A is defined as P of A equal to N of A divided தான் உங்களுக்கு definition and formula. P of A equal to N of A divided by N of S. N of Aங்கிறது பார்த்தீங்கன்னா number of cases favorable to A. எவ்வளோ கேசஸ் வந்து ஏவுக்கு ஃபேவரபுளாக இருக்குதோ அதுதான் உங்களுக்கு டிவைடட் பை எக்ஸ்காஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் எஸ். அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் தட் இஸ் ஃபேவரபுள் கேசஸ். அதாவது உங்களுக்கு கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் சான்சஸ், எவ்வளோ சான்சஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் என்ன இருக்குது அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் கேசஸ் எழுதுவோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் எஸ் என் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதான் நம்ம நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபேவரபிள் டு ஏ டிவைடட் பை எக்ஸ்காஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் எஸ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு axiomatic approach to probability. எஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு finite sample space எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா P of S be the class of events and P be the real valued function defined on P of S. P of A is called probability function of the event A when the following axioms are hold. இப்போ probability அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி இந்த ஆக்சியம்ஸ்லாம் உங்களுக்கு என்ன இருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். P of Aங்கிறது greater than or equal to 0. எப்போவுமே உங்களுக்கு அந்த ஒரு ஈவெண்ட், எந்த ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஈவெண்ட்டில் ப்ராபபிலிட்டி வேல்யூ greater than or equal to 0வாக இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்தது ஃபார் எனி டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா A யூனியன் Bங்கிறது P of A ப்ளஸ் P of B. அடுத்தது ஃபார் எனி சர்டன் ஈவெண்ட் P of S equal to 1, தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 12.1 பாருங்கள், சாப்டர் 12 இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரியில் exercise 12.1 first sum பாருங்க. An experiment has the 4 possible mutually exclusive and exhaustive outcomes A, B, C and D. Check whether the following assignments of probability are permissible அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் P of Aங்கிறது 0.15, P of Bங்கிறது 0.30, P of Cங்கிறது 0.43, P of Dங்கிறது 0.12. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ. நம்ம அந்த ஆக்சியம்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, P of A, P of B, P of C, P of D எல்லாமே greater than or equal to 0வாக இருக்குங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா P of S டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இது பெர்மிசபிள், இல்லைன்னா அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டில் பெர்மிசபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சர் எழுதணும். ஸோ தீஸ் வேல்யூஸ் ஆர் ஆல் greater than or equal to 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் P of S equal to P of A plus எவ்வளோ ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க A, B, C, D. ஸோ P of A plus P of B plus P of C plus P of D எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 1 கிடைக்குது. therefore the given assignments of probability are permissible. நெக்ஸ்ட்டு
செகண்ட் சம் பாருங்க, P of A 0.22, P of B 0.38, P of C 0.16, P of D 0.34. சரிங்களா? இப்போ this all values are greater than or equal to 0. நெக்ஸ்ட் P of S ஃபைன் பண்ணுங்க. P of S ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா P of A, B, C, D இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.10ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க, greater than 1 இருக்குது. சரிங்களா? 1 விட நம்மளுக்கு வேல்யூஸ் கிரேட்டராக போயிடுச்சு. therefore the given assignments of probability are not permissible. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு P of A equal to 2/5 தேர்ட் சம் பாருங்க. P of Bங்கிறது 3/5, P of Cங்கிறது -1/5, P of Dங்கிறது உங்களுக்கு 1/5. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா P of Cங்கிறது லெஸ் தேன் 0வாக இருக்குது. சரிங்களா? P of S ஆட் பண்ணி பாருங்கள். P of A, P of B ப்ளஸ் P of C ப்ளஸ் P of D ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 கிடைக்குது. ஸோ P of S 1ன்னு கிடைச்சாலுமே உங்களுக்கு P of Cங்கிறது லெஸ் தேன் 0வாக இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் பர்மிசபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். இஃப் 2 coins are tossed simultaneously then find the probability of getting. first question 1 head and 1 tail. செகண்ட் கொஷின் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னென்னலாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும். நீங்கள் 2 காயினை டாஸ் பண்ணுறீங்க, அந்த 2 காயின்லேயே ஹெட்டு விழுந்திருக்கலாம், ஹெட்டு டெயில் விழுகலாம், டெயில் ஹெட்டு விழுகலாம், அல்லது உங்களுக்கு எப்படி விழுந்திருக்கலாம், டெயில் விழுந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ வருதுங்க, என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம கொஷினுக்குள்ளார போகிறோம். 1 ஹெட் அண்டு 1 டெயில், ஒரு ஹெட் ஒரு டெயில் மட்டும் விழுகிற மாதிரி. ஏங்கிறது ஈவெண்ட். இப்போ நாம் அந்த ஏங்கிறது நானே ஒரு நொட்டேஷன் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் நொட்டேஷன் கொடுக்காத டேரெக்டாகவே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 ஹெட் அண்ட் 1 டெயில் ஈக்குவல் டு 2/4ன்னு எழுதினீங்கனாலும் கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் லைன் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஏங்கிறது நீங்கள் என்னென்னு எடுத்துக்கிறீங்க, கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 1 ஹெட் அண்டு 1 டெயில் ஏங்கிறது. அப்படின்னா ஏங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹெட் ஒரு டெயில் விழுகிற மாதிரி. இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ்லேருந்தே பார்த்து எழுதுங்க. இது ஒரு ஹெட்டு ஒரு டெயில், இது டெய்லு ஹெட்டு, இது 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குங்களா. ஏங்கிறது ஹெட்டு டெயில் விழுகலாம் அல்லது டெயில் ஹெட்டு விழுகலாம். ஒரு ஹெட் ஒரு டெயில் விழுகணும்னா இந்த 2 சான்ஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோங்க, 2. ஸோ நான் ஃபார்முலா என்னங்க பார்த்தோம், நம்ம P of A equal to N of A divided by N of S which is equal to N of Aங்கிறது 2, N of Sங்கிறது 4. 2/4னா ஆன்சர் 1/2. நெக்ஸ்ட் அட்மோஸ்ட் 2 tails. லெட் B be the event. அங்கே ஏன்னு நம்ம நோட்டேஷன் கொடுத்ததுனால இங்கே Bன்னு எடுத்துக்கோங்க. லெட் B be the event of getting அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க அர்த்தம், 2 டெயில் அல்லது 2ஐ விட குறைவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டெயில் வந்திருக்கலாம், இல்லைன்னா 0 டெயில். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பிங்கிறது பாருங்கள், 0 டெயில் அப்படின்னா உங்களுக்கு 2மே ஹெட்டாக விழுந்திருக்கலாம். 1 டெயில் அப்படின்னா ஒன்றா ஹச்டி விழுந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா டெயில் டிஹெச்னு விழுந்திருக்கலாம். 2மே டெயில்னா டிடி. ஓகேங்களா? ஸோ அட்மோஸ்ட் 2னா 2ஐ விட கம்மியாக வர்றது. ஸோ எல்லாமே பியில் எடுத்து எழுதியாச்சுங்களா கிடைக்கிறதெல்லாம். என் ஆஃப் பி எவ்வளோதான் வருதுங்க உங்களுக்கு 4. ஸோ பி ஆஃப் பிங்கிறது என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். 4/4னா ஆன்சர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 mangoes and 4 apples are in a box. If 2 fruits are chosen at random, find the probability that one is mango and the other is an apple. Both are second பார்த்தீங்கன்னா both are the same variety. ஸோ இந்த மாதிரி சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 fruits சூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 1க்கு மேலே அதிகமாக போச்சு அப்படின்னாவே நீங்கள் காம்பினேஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 4th சாப்டரில். இப்போ உங்களுக்கு கிவன் கொஷினில் பாருங்கள், மேங்கோ 5, ஆப்பிள் 4, டோட்டலாக 9 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 is a mango and other is an apple. ஒரு மேங்கோ நீங்கள் சூஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து எப்படி இருக்கணும், ஆப்பிளை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 mango and 1 apple ஈக்குவல் டு காம்பினேஷன் போட்டுக்கோங்க. 5 மேங்கோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மேங்கோவை சூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி 4 ஆப்பிளில் ஒரு ஆப்பிளை சூஸ் பண்ணுறீங்க. டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குதுங்க, இது வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் டினாமினேட்டரில். டோட்டலாக 9 ஃப்ரூட்ஸ் இருக்குது. 9ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 சூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள்,
1 மேங்கோ அப்படின்னா 5ல் நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க 5C1. ஆப்பிள் 4ல் ஒரு ஃப்ரூட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு 2 ஃப்ரூட் சூஸ் பண்ணியாச்சு. டிவைடட் பை டோட்டல் 9C2, 9 ஃப்ரூட்ஸில் 2வை சூஸ் பண்ணுறீங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 5C1னா உங்களுக்கு 5, 4C1னா 4. டிவைடட் பை 9C2க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காம்பினேஷன் சொல்லியாச்சு. 9C2 அப்படின்னா 9 இன்ட்டு அதனோட ரிவர்ஸ் ஆர்டரில் 8, 2 நம்பர் இன்ட்டு 1 இன்ட்டு 2. இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 நம்பர் மட்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுவீங்க. டிவைடட் பை 1 இன்ட்டு 2ன்னு ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்தாங்களா, கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 4 9 சார் எவ்வளோ வரும் உங்களுக்கு 36 வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள் 5 இன்ட்டு 4 டிவைடட் பை இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 9 இன்ட்டு 4, இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5/9. நெக்ஸ்ட்டு போத் ஆர் த சேம் வெரைட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆர் சேம் வெரைட்டி அப்படின்னா நீங்கள் ஆப்பிள்லேயே 2 ஃப்ரூட்ஸை சூஸ் பண்ணணும். ஆர் ஒன்னா 2 ஆப்பிள் சூஸ் 2 மேங்கோ ஃபஸ்ட்டு ஆர் 2 ஆப்பிள். சரிங்களா, ஒன்றா இப்படி சூஸ் பண்ணணும், ஆர் இப்படி. ஆர் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ப்ளஸ்ஸு. சரிங்களா, ஸோ இப்போ 2 மேங்கோ அப்படின்னா 5C2, டோட்டலாக 5ல் 2வை சூஸ் பண்ணுறீங்க. டிவைடட் பை 9C2. ஓகேங்களா, டோட்டல் இது வந்து நம்மளுக்கு போத் சேம் வெரைட்டி. நம்மள என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதனோட காம்பினேஷன் டிவைடட் பை டோட்டல் ஃபேவரபிள் கேசஸ். எவ்வளோ டோட்டல் கேசஸ் பாசிபிள் கேசஸ் அதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 ஆப்பிள் இருக்குதுங்களா, ஒன்றா இப்படி சூஸ் பண்ணலாம். ஆர் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். 4C2 அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்பிளில் 2 சூஸ் பண்ணுறீங்க. டிவைடட் பை 9C2. சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் நான் சைடில் போட்டேன். 5C2 அப்படின்னா 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 10 கிடைக்கும். 4C2னா 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 1 இன்ட்டு 2னா 6. 9C2 அப்படின்னா 9 இன்ட்டு 8 டிவைடட் பை 1 இன்ட்டு 2னா 36ன்னு வருங்களா. சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸில் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 10/36 ப்ளஸ் 6/36னா 16/36, 4/9. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4th சம். வாட் இஸ் த சான்ஸ் தட் நான் லீப் இயர், செகண்ட் பார்த்தீங்கன்னா லீப் இயர் should have 53 சண்டேஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் லீப் இயருக்கு பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ், நான் லீப் இயருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 365. 365 நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே உங்களுக்கு கிடைக்கும். 52 இன்ட்டு 7 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 364ன்னு வரும். ப்ளஸ் 1 டே உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். சரிங்களா, இப்போ இங்கே இந்த 52 வீக்ஸ்லேயும் உங்களுக்கு 52 சண்டேஸ் வந்துடும். அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 53 சண்டேஸ் கேட்குறாங்க நான் லீப் இயரில். இங்கே 52 வீக்ஸுக்கு உங்களுக்கு 52 சண்டேஸ் வந்துடும். அந்த ரிமைனிங் 1 டே வருது பார்த்தீங்களா, அந்த 1 டே சண்டேவாக வரதுக்கு என்ன சான்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். therefore the possibility of remaining 1 day is, அந்த 1 டே உங்களுக்கு என்னவா இருந்திருக்கலாம், எஸ்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். இது என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். சண்டே வந்திருக்கலாம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இந்த 7 டேஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டே ஏதாவது வந்திருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு எந்த டே வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு டோட்டலாக ஃபேவரபிள் கேசஸ் வந்து 7 இருக்குது. அதில் 53 சண்டேஸ் வரதுக்கு பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 சண்டேஸ் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது அந்த நாள் வந்து சண்டேவாக இருந்ததுன்னா 53 சண்டேஸ் கிடைக்குங்களா. சண்டேவாக வரதுக்கு உங்களுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, ஒரே ஒரு சான்ஸ். டோட்டலாக 7 இருக்குது. அந்த 7ல் உங்களுக்கு ஒரு சான்ஸ் மட்டும்தான் அந்த சண்டே கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ 1/7 ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 சண்டேஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/7. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லீப் இயருக்கு பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 366 டேஸுங்களா. அப்படின்னா 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ் ரிமைனிங்கில் வந்துருங்களா. நம்மளுக்கு 52 வீக்ஸுக்கு 52 சண்டேஸ் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அந்த 2 டேஸ்க்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த 52 வீக்ஸுக்கு 52 சண்டேஸ் வந்துடும். அந்த 53rd சண்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 53rd சண்டே வரத்துக்கு உண்டான சான்சஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. த பாசிபிலிட்டி ஆஃப் ரிமைனிங் 2 டேஸ், அந்த ரிமைனிங் 2 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்னலாம் பாசிபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, சண்டே மண்டே வந்திருக்கலாம், மண்டே டியூஸ்டேவாக இருந்திருக்கலாம், இல்லை டியூஸ்டே வெனஸ்டே, ஆர் வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கலாமா. இதில் உங்களுக்கு அந்த சண்டே வரதுக்கு பாசிபிள் பாருங்கள். இங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. மொத்தமாக 7 பாசிபிள். 1 2 3 4 5 6 7, அதான் என் ஆஃப் எஸ்ங்கிறது 7. ஓகேங்களா, இந்த டோட்டல் 7ல் இருந்து உங்களுக்கு சண்டே வரத்துக்கு
எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 சண்டேஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோங்க வரும்? 2/7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 5th சம். 8 coins are tossed once. Find the probability of getting exactly 2 tails, at least 2 tails, at most 2 tails. ஸோ நீங்கள் 8 காயின்ஸை டாஸ் பண்ணுங்கள். 8 காயின்ஸ், 1 காயினை டாஸ் பண்ணால் உங்களுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் தெரியும், 2 காயின்ஸ்னால் தெரியும், 3 காயின்ஸ்னால் தெரியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, 16ல் எழுத முடியாது 4 காயின்ஸ்க்குலாம். இப்போ 8 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் உங்களால் HH, TT இந்த மாதிரிலாம் எழுத முடியாது. நீங்கள் டோட்டல் நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். N(s)ங்கிறது பாருங்கள், ஒரு காயினை டாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் 2 சான்சஸ் கிடைக்கும். 8 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது 2/8 256 கிடைக்கும். சரிங்களா? ஃபேவரபிள் கேசஸ், அதாவது பாசிபிள் நம்பர் ஆஃப் கேசஸ், எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு 256. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், எக்ஸாக்ட்லி 2 tails. 2 tail மட்டும் வரத்துக்கு let A be the event of getting exactly 2 tails. N of A equal to 8C2. சரிங்களா? மொத்தம் 8 காயின்ஸில் 2 காயின்ஸ் மட்டும் உங்களுக்கு டெய்ல் விழுகிறதுக்கு 8C2 எடுத்துக்கலாங்களா? ஸோ 8 × 7 / 1 × 2 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், 28ன்னு கிடைக்கும். ஸோ P of Aங்கிறது N of A / N of S அப்படின்னா 28/256னா 7/64 சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 2 tails. அட்லீஸ்ட் 2 tails அப்படின்னா பாருங்கள் கொஷின் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 tails தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின், let B be the event of getting அட்லீஸ்ட் 2 tails. சரிங்களா? இப்போ இந்த அட்லீஸ்ட் 2 tailஸில் பாருங்கள், N of Bங்கிறது 8C2 ஒன்றா 2 விழுகலாம், 3 விழுகலாம், 4 விழுகலாம், 8மே என்னவா இருக்கலாம், டெய்லாக கூட விழுந்துருக்கலாம்ல. வந்து 8 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது 2 காயின்ஸில் மட்டும் என்ன வந்திருக்கலாம், டெய்ல் விழுந்திருக்கலாம். இல்லைன்னா 3 காயின்ஸில் டெய்ல் விழுகலாம், 4 காயின்ஸில் டெய்ல் விழுகலாம், or 5. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன 8 காயின்ஸ்லையுமே டெய்ல் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 8C2, 8C3, 8C4, 8C5, 8C6, 8C7, 8C8. அடுத்தது நீங்கள் இந்த டேர்ம் உங்களால் என்ன பண்ண முடியாது, கால்குலேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 8C2, 8C3, 8C4, 8C5, 8C6, 8C7, 8C8 இருக்குதுங்க பார்த்தீங்களா? இதுக்கு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் கேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேவரபிள் கேசஸ் N of S இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு வரக்கூடிய சான்சஸ் மொத்தம் எத்தனை சான்சஸ் கிடைக்குதோ அது 256. அந்த 256லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா N of S, இந்த N of Sல இருந்து மைனஸ் 8C0, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருந்திருக்கும், 8C0 ப்ளஸ் 8C1 ப்ளஸ் 8C2. இது ஒரு அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெட்டாக விழுகிறதுக்கு டெய்லே விழுந்திருக்கா, 0 tail, 1 tail, இது 2 tail, 3 tail, 4 tail, 5 tail இருக்குது பார்த்தீங்களா? அதில் N of Sல இருந்து 0 tailலையும் 1 tailலையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி ரிமைனிங் வந்து அட்லீஸ்ட் 2 tails கிடச்சிருங்களா? ஸோ N of S மைனஸ் 8C0 ப்ளஸ் 8C1 மைனஸ் நான் காமனாக போட்டுக்கிட்டேன். இப்போ 256ங்களா N of S மைனஸ் 8C0னா 1, 8C1னா 8, which is equal to 247. ஸோ P of Bங்கிறது N of A / N of S. ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன ஃபார்முலா எழுதலை, N of A / N of S 247 / 256. நெக்ஸ்ட் பாருங்கள், அட்மோஸ்ட் 2 tails. let C be the event of getting அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் 2 அப்படின்னா 0 tail இருக்கலாம், 1 tail இருக்கலாம், 2 tail இருக்கலாம். ஸோ N of Cங்கிறத நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, 8C0 ப்ளஸ் 8C1 ப்ளஸ் 8C2 சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 1 + 8 + 8C2னா 8 × 7 / 1 × 2. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4. 1 + 8 + 28 ஆன்சர் 37 கிடைக்குது. ஸோ P of Cங்கிறது உங்களுக்கு N of C / N of S 37 / 256. ஓகேங்களா? நான் டேரெக்டாக எழுதிட்டேன், ஃபார்முலா எழுதலாம். நெக்ஸ்ட் 6th சம் பாருங்கள், an integer is chosen at random from the first 100 positive integers. What is the probability that the integer chosen is a prime or multiple of 8? ஸோ நம்மளுக்கு எஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா N of Sங்கிறது 100ங்களா? let A be the event of getting prime number. ஏங்கிறது நான் என்ன எடுத்துக்கிங்க பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் இன்டிஜர் சூசன், ஒரு இன்டிஜரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அந்த இன்டிஜர் எப்படி இருக்கணுங்கிறாங்க, ப்ரைமாக இருக்கணும், ஆர் மல்டிபிள் ஆஃப் 8ஆக இருக்கணும். அப்படின்னா ப்ரைம் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், மல்டிபிள் ஆஃப் 8 பீனு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏங்கிறது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பராக கிடைக்கிறதுக்கு பாருங்கள் 2, 3, 5, அதாவது
வேறு தட் இஸ் டிவிசிபிள், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாத மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்குவீங்களா? ப்ரைம் நம்பர் அப்படின்னா 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43 இதெல்லாம் டிவைட் ஆகாது. அந்த நம்பர் ஒன்னாலேயும் அதே நம்பராலேயும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அந்த மாதிரி நம்பர்ஸ் 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97, 100 வரைக்கும், 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியாச்சு. மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? n ஆஃப் ஏங்கிறது 25, அப்படின்னா p ஆஃப் ஏங்கிறது 25/100. நெக்ஸ்ட்டு லெட் b be the event of getting multiple of 8. 8ஆல் மல்டிப்ளை ஆகிறது. 8, 16, 24, 32, 40, 48, 56, 64, 72, 80, 88, 96 இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 8. உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 நம்பர்ஸ் இருக்குது. p ஆஃப் bங்கிறது 12/100. சரிங்களா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A or B, தட் இஸ் உங்களுக்கு ப்ரைம் நம்பராக இருக்கணும் ஆர் மல்டிபிள் ஆஃப் 8ஆக இருக்கணுங்களா? A or B which is equal to P of A plus P of B. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நம்ம இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கும். அதனால் P of A plus P of B ஃபார்முலா மட்டும் போட்டிங்கன்னா போதும். A and B are மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா P of A equal to 25/100 plus P of Bங்கிறது 12/100ங்களா, which is equal to 37/100 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th sum பாருங்கள். A bag contains 7 red and 4 black balls. 3 balls are drawn at random. சரிங்களா? ஸோ இப்போ 3 balls சூஸ் பண்ணும்போது காம்பினேஷன் தான் நீங்கள் போகணும். Find the probability that all are red. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 red and 2 black. சரிங்களா? ஸோ இப்போ இதில் கொஷினில் பாருங்கள், ரெட்டு பால் 7 இருக்குது, பிளாக் பால் 4 இருக்குது, டோட்டலாக 7 பால்ஸ் இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் ஆர் ரெட், எல்லா பாலுமே நீங்கள் ரெட் பாலாக சூஸ் பண்ணணும்னா இந்த 7C3 7லேருந்தே 3யை சூஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை டோட்டல் 11C3 சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 7C3க்கு பாருங்கள் காம்பினேஷன் 7 × 6 × 5 டிவைடட் பை 1 2 3ங்களா 35 வரும். சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 11C3னா 11 × ரிவர்ஸ் ஆர்டரில் 10 × 9 டிவைடட் பை 1 × 2 × 3 165 கிடைக்குங்களா? ஸோ 35/165னா 7/33. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 1 red and 2 black. ஒரு ரெட் பால் அண்டு 2 பிளாக் பால் விச் இஸ் அண்ட் அப்படின்னாவே மல்டிப்ளிகேஷன் தான் அந்த இடம். சரிங்களா? ஆறுனா தான் ப்ளஸ் பண்ணிக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 ரெட் அப்படின்னா 7 பாலில் 1 சூஸ் பண்ணிக்கோங்க ரெட்டுக்கு, இன்ட்டு 2 பிளாக் அப்படின்னா 4ல் 2 டிவைடட் பை 11C3. 4C2க்கு 4 × 3 டிவைடட் பை 1 × 2னா 6 சிம்பிளிஃபிகேஷன். 7C1னா உங்களுக்கு 7 தான். ஓகேங்களா? 7 × 6 டிவைடட் பை 165 அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் 14/55னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8th சம். A single card is drawn from a pack of 52 cards. What is the probability that first sum பாருங்கள், the card is an ace or a king அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கார்டு மட்டும்தான் 52 கார்ட்ஸில் ட்ரா பண்ணுறீங்க. n of sங்கிறது டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், ஆஸ் ஆர் ஏ கிங், நீங்கள் ட்ரா பண்ணுற அந்த கார்டு வந்து ஆஸாக இருக்கணும் ஆர் கிங்காக இருக்கணும். சரிங்களா? ஆஸ் கார்டு மொத்தம் 4 இருக்குது, கிங் கார்டு 4 இருக்குது, டோட்டலாக நம்மளுக்கு 52 கார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆஸ் கார்டை சூஸ் பண்ணணுன்னா இந்த 4ல் 1 சூஸ் பண்ணணுங்களா காம்பினேஷன் 4C1 டிவைடட் பை 52C1 டோட்டல்லேருந்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஆறுனா உங்களுக்கு என்னது ப்ளஸ், கிங்கு கார்டு எத்தனை இருக்குது 4, 4ல் நீங்கள் 1 சூஸ் பண்ணணும் 4C1 டிவைடட் பை 52C1. ஒன்றா நீங்கள் இந்த 4லேருந்து 1 சூஸ் பண்ணுவீங்க ஆர் திஸ். ஓகேங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4/52 + 4/52னா 8/52னா 2/13. நெக்ஸ்ட்டு த கார்டு வில் பி 6 ஆர் ஸ்மாலர். இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும் 6ஆக இருக்கணும் ஆர் ஸ்மாலராக இருக்கணும். 6 விழுகிறது பாருங்கள், மொத்தம் எத்தனை கார்டு இருக்குதுங்க 4 இருக்குதுங்களா. 4C1 டிவைடட் பை 52C1 ஆர் 6 பார்த்தாச்சு. ப்ளஸ் ஆர்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு. அடுத்தது பாருங்கள், ஸ்மாலர் தட் கார்டு வில் பி 6 ஆர் ஸ்மாலர் அப்படின்னா 6ஐ விட ஸ்மாலராக இருக்கணும். 6ஐ விட ஸ்மாலர் அப்படின்னா பாருங்கள், இந்த ஆஸ் கார்டு நீங்கள் எடுக்கக்கூடாது, அதில் ஏன்னு தான் நம்பர் இருக்கும். சரிங்களா? நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த 4 மட்டும் வருங்களா, அங்கே பாருங்கள் நான் சைடில் போட்டிருக்கேன். 2ல் 4 கார்டு, 3ல் 4 கார்டு, 4ல் 4 கார்டு, 5ல் 4 கார்டு இருக்குங்களா. மொத்தமாக எவ்வளோ கார்டு வருங்க 16 கார்ட்ஸ் வருங்களா. இந்த 16ல் இருந்து 1 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா இந்த 4 6லேருந்து 1 சூஸ் பண்ணணும் ஆர் இந்த 16லேருந்து 1 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 4C1 டிவைடட் பை 52C1 ப்ளஸ்
16C1 divided by 52C1. சரிங்களா? இப்போ 4/52 plus 16/62 அப்படின்னா 20/52, 5/13. சரிங்களா? நெக்ஸ்ட்டு the card is either a queen or 9. சரிங்களா? இப்போ queen கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்கும். Qனும் 4 தான். 9ங்கிற நம்பர் உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 4 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் queen or 9 which is equal to queen கார்டு 4னா 4C1 divided by 52C1 plus 9ங்கிற கார்டு பார்த்தீங்கன்னா 4C1 divided by 52C1. ஒன்றா நீங்கள் Qன்னு எடுத்துக்கலாம். 4ல் ஒன்று சூஸ் பண்ணலாம். ஆறுனா ப்ளஸ் இந்த 9ங்கிற நம்பர் உள்ள கார்டு 4 இருக்குது. 4C1 divided by 52C1. சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 8/52 which is equal to 2/13. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 9th sum பாருங்க. A cricket club has 16 members of whom only 5 can bowl. What is the probability that in a team of 11 members at least 3 bowlers are selected? சரிங்களா? ஒரு கிரிக்கெட் கிளப்பில் 16 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதில் 5 மெம்பர்ஸ் மட்டும்தான் பவுலர்ஸ், ரிமைனிங் வந்து உங்களுக்கு அதர்ஸ். ஓகேங்களா? 5 பவுலர்ஸ் ப்ளஸ் 11 அதர்ஸ். சரிங்களா? இது 11 அதர்ஸ். ஓகேங்களா? பார்த்தா உங்களுக்கு 110 மாதிரி இருக்கும். 11 அதர்ஸ். 5 + 11 உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 16 வந்துடுங்களா? சரி, இப்போ n of s ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் சூஸ் பண்ணணும்? 11 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். 16ல் நீங்கள் என்ன பண்ணணும்? 11 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். அந்த 11ல் அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ்னாவது உங்களுக்கு இருக்கணும். காம்பினேஷன் தான் நீங்கள் போடணும். சரிங்களா? இப்போ 16C11 NCR ஈக்குவல் டு NCN-R ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16C5 மாறிடுங்களா? சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? 16 × 15, 14, 13 × 12 divided by 1, 2, 3, 4, 5. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4368 கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது பாருங்கள். let A be the event of getting at least 3 bowlers. இப்போ பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 5, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 11. அட்லீஸ்ட் 3 அப்படின்னா 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? 3 பவுலர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 8 அதர்ஸ் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டோட்டல் 11 கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 பவுலர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 அதர்ஸ். 4 + 7 + 4 11 வந்துடும். அதே மாதிரி 5 பவுலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 6 அதர்ஸ் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வரும்? 11 கிடைக்கும். ஓகேங்களா? 11 மெம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அந்த டீமுக்கு. அது இப்போ பாருங்கள், காம்பினேஷன் போடுங்க. 5C3, இந்த 5ல் 3, 11ல் 8. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 5C3 11C. இந்த 11C8 NCR ஈக்குவல் டு NCN-R ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 11C3 மாறிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1650. நெக்ஸ்ட்டு 4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5C4 11C7. 11C7 நீங்கள் என்ன பண்ணலாம்? NCR ஈக்குவல் டு NCN-R ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 11C4 சேஞ்ச் ஆகிடுங்களா? சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக போட்டிங்கனாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்போ which is equal to 5C1னா 5, 11C4 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் 1650 தான் கிடைக்கும் இதுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இங்கே 5 பவுலர்ஸு 6 அதர்ஸ் சூஸ் பண்ணும்போது 5C5 + 11C6 which is equal to 5C5னா 1 into 11C6னா 11, 10, 9, 8, 7 × 6 divided by 1, 2, 3, 4, 5, 6. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 462 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள். n of A. n of Aங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. 1650, 1650, 462. இதை 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு n of A. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ்னால் n of A divided by n of S which is equal to 3762 divided by 4368. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 627 divided by 728 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள். ஆட்ஸ். So the word odds is frequently used in probability and statistics. Odds relate the chances in favor of a event A to the chances against it. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இப்போ பாருங்கள், இதில் ஆட்ஸுங்கிறது ப்ராபபிலிட்டிலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஆட்ஸுங்கிறது என்ன ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஃபேவரையும் எகெயின்ஸ்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஈவெண்ட் ஏவுக்கு ஃபேவர் என்ன, எகெயின்ஸ்ட் என்ன? ஃபேவர்னால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்.
எகெயின்ஸ்ட் அப்படின்னா ஃபெயில் ஆகிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஏங்கிறது ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் தட் என் ஈவெண்ட் கேன் அக்கர். ஏங்கிறது எவ்வளோ டைம் அந்த ஈவெண்ட் அக்கர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. பிங்கிறது நம்பர் ஆஃப் வேஸ் த ஈவெண்ட் ஃபெயில். சரிங்களா? ஈவெண்ட் கேன் ஃபெயில் டு அக்கர். அந்த ஈவெண்ட் வந்து நம்ம என்ன சப்போஸ் கெட்டு வரணும்னு நினச்சிருப்போம். ஏங்கிறது நம்ம ஒரு 10 தடவை வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஏ டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெட்டு விழுந்திருக்கலாம். அதே மாதிரி பி டைம்ஸ் வந்து ஹெட்டு விழுகாத போயிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ த ஆட்ஸ் ஆஃப் என் ஈவெண்ட் ஏ ஆர் ஏ இஸ் டு பி இன் ஃபேவர். ஏ இஸ் டு பி இன் ஃபேவர் ஆஃப் ஏ ஈவெண்ட்னா ஏங்கிறது நம்மளுக்கு ஃபேவராக விழுந்தது, ஈஸ் டு பிங்கிறது ஃபெயில் ஆனது. ஓகேங்களா? நம்மளுக்கு விழுகாத போனது, நாம் என்ன கேட்குறோமோ அது விழுகலை. ஸோ பி ஆஃப் ஏங்கிறது ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஏங்கிறது நம்மளுக்கு என்ன சான்சஸ் விழுந்ததோ அது டிவைடட் பை தட் இஸ் சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயில், ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபர்தர் இட் மே பி நோட்டட் தட் த ஆட்ஸ் ஆர் ஏ இஸ் டு பி இன் ஃபேவர் ஆஃப் என் ஈவெண்ட் இஸ் சேம் as த ஆட்ஸ் ஆர் பி இஸ் டு ஏ எகெயின்ஸ்ட் த ஈவெண்ட். ஏ இஸ் டு பின்னா ஃபேவர்னு சொல்லுவோம், பி இஸ் டு ஏ அப்படின்னா எகெயின்ஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் என் ஈவெண்ட் இஸ் பி, the odds in favor of the occurrence are p to 1 minus p. favor அப்படின்னா p to 1 minus p எடுத்துக்கோம் probability. against அப்படின்னா உங்களுக்கு 1 minus p to p. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சம் 10th சம்மை பார்க்கலாம். ஸோ 10th சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், the odds that the event A occurs is 5 to 7. ஃபைண்ட் பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிவன் த ஈவெண்ட் ஏ அக்கர்ஸ் இஸ் 5 to 7 கொடுத்துருக்காங்களா? ஏங்கிறது உங்களுக்கு என்னது? தட் இஸ் 5 to 7 ஏ டு பிங்கிற மாதிரி, ஏ இஸ் டு பிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஏங்கிறது 5, பிங்கிறது உங்களுக்கு 7. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? பி ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க. த ஆட்ஸ் தட் த ஈவெண்ட் ஏ அக்கர்ஸ் ஈஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே கொஷினில் கேட்கல அப்படின்னா நீங்கள் ஃபேவர் தான் ஃபைன் பண்ணணும். எகெயின்ஸ்ட்னா எகெயின்ஸ்ட்னு சொல்லிடுவாங்க. த ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் த ஈவெண்ட்னா ஏ பை ஏ ப்ளஸ் பிங்களா ஃபார்முலா, ஏ பை ஏ ப்ளஸ் பி. 5 by 5 + 7னா 5 by 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்போஸ் பி ஆஃப் பிங்கிறது 2 by 5னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்பிரஸ் த ஆட்ஸ் தட் த ஈவெண்ட் பி அக்கர்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் த ஆட்ஸ்னால் ரேஷியோவில் உங்களுக்கு கேட்குறாங்க. நீங்கள் ரேஷியோவை ஃபைன் பண்ணணும். பாருங்கள், பி ஆஃப் பிங்கிறது 2 by 5னு இருக்குதுங்களா? 2 by, இப்போ நீங்கள் ஏ பை ஏ ப்ளஸ் பி, ஏ பை ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலா படி இங்கே 2 by அப்படின்னா உங்களுக்கு 2 by 2 + சம்திங்னா தான் உங்களுக்கு 5 வரும். 2 + 3னா தான் உங்களுக்கு என்ன வரும்? 5 வருங்களா? ஏ பை ஏ ப்ளஸ் பிங்கிற இந்த ஃபார்முலா படி 2 by 2 + 3யாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த 2 by 5ஐ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்படின்னா therefore the odds that the event B occurs is ரேஷியோ உங்களுக்கு என்னங்க வரும்? 2:3. ஏங்கிறது உங்களுக்கு அந்த ஈவெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஈவெண்ட் அக்கர் ஆகிடுச்சு, பிங்கிறது நான் அக்கரிங். ஓகேங்களா? ஸோ இதே சம்மை பாருங்கள் ஆல்டர் மெத்தடில் போடலாம். 10th சம்மோட ஆல்டர் மெத்தடு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், given the event occurs 5 to 7ன்னு கொடுத்துட்டாங்களா ஏங்கிற ஈவெண்ட்டு. ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏங்கிறது நீங்கள் அக்கர் ஆனது, ஏ பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நான் அக்கரன்ஸ். சரிங்களா? இப்போ பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 5 to 7 இது அக்கர் நான் அக்கரன்ஸ். அப்படின்னா 5 by 7 எடுத்துக்கலாங்களா? பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஆஃப் ஏ பார்னா 5 by 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 into பி ஆஃப் ஏ பார். நெக்ஸ்ட்டு 7 into பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 into பி ஆஃப் ஏ பார் அப்படின்னா உங்களுக்கு 1 minus பி ஆஃப் ஏ. இது நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நீங்கள் இந்த ஃபார்முலாவை பார்ப்பீங்க. பி ஆஃப் ஏ பார் அப்படின்னா 1 minus பி ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா அது நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் தான் நம்மளுக்கு வரும். நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 into பி ஆஃப் ஏ, இந்த -5 பி ஆஃப் ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா +5 பி ஆஃப் ஏன்னு வந்துடும். இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 5 மட்டும் இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 12 பி ஆஃப் ஏனா 5, பி ஆஃப் ஏங்கிறது 5 by 12. சரிங்களா? இப்படி நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். கிவன் பி ஆஃப் பிங்கிறது 2 by 5ன்னு கொடுத்துட்டாங்களா? பி ஆஃப் பி பார் அப்படின்னா 1 minus பி ஆஃப் பின்னு எடுத்துக்கலாங்களா? பி ஆஃப் ஏங்கிறது 1 minus பி, முன்னாடி பார்த்தோம்ல பார்த்தீங்களா? பி ஆஃப் ஏ அப்படின்னா ஏ பார்னா 1 minus பி ஆஃப் ஏன்னு போட்டாங்களா? அதே மாதிரி பி ஆஃப் பி பார் அப்படின்னா 1 minus பி ஆஃப் பி அப்படின்னா 1 minus பி ஆஃப் பிங்கிறது 2 by 5ங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 minus 2 3 by 5னு கிடச்சிடும்.
இப்போ P of B divided by P of B bar அப்படின்னா 2/5 3/5 5 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2/3. So therefore the odds that the event B occurs is 2:3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.11 பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 12.1 உள்ள சம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் 12.11 a man has 2 10 rupee note, 400 rupee notes and 6 500 rupee notes in his pocket. If 2 notes are taken at random, what are the odds in favor of both notes being of 100 rupee denomination and its probability ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எவ்வளோ நோட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 2 10 rupee note plus 400 rupee note plus 6 500 rupee note. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் 2 நோட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணணும். 100 rupee நோட்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க, 2 notes are chosen at random, what are the odds in favor of both notes being 100 rupee. சரிங்களா. 6 + 4 10, 10 + 2 எவ்வளோ வரும், 12 நோட்ஸ் இருக்குது. 12ல் நீங்கள் என்ன பண்ணணும், 2 சூஸ் பண்ணணும். ஸோ நம்பர் சாம்பிள் எஸ்ஸுங்கிறத நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. n of sங்கிறது 12C2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 66ன்னு கிடைக்கும். இப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் டேக்கிங் 200 rupee நோட். ஓகேங்களா. ஸோ இப்போ n of ஏங்கிறது மொத்தமாக 400 rupee நோட் இருக்குது. 4ல் நீங்கள் 2 சூஸ் பண்ணணும். 4C2 4 × 3 / 1 × 2 6. n of ஏ பார், ஏ பாருங்கிறது பாருங்கள் உங்களுக்கு வராத கேசஸ் தான். மொத்தமாக உங்களுக்கு 2 நோட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 12C2ங்கிறது எனி 2 நோட், நீங்கள் 2 நோட்டு எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணும்போது மொத்தமாக நம்மளுக்கு 66 சான்சஸ் வருது. அதில் 100 rupee நோட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு 6 சான்சஸ். ரிமைனிங்கில் ஏ பார்னு சொல்லிடலாங்களா. ஸோ n of ஏ பாருங்கிறது 66 - 6 = 60. சரிங்களா. therefore the odds in favor of A is, ஏவும் ஏ பார் தானே உங்களுக்கு ஃபேவர் சொல்லுவோம், ரேஷியோவில் போடுவோங்களா. ஸோ 6:60. இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1:10ன்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ P of A கேட்குறாங்க. P of Aங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 / 1 + 10 which is equal to 1/11. ஓகேங்களா. 1 / 1 + 10 1 + 10 தானே உங்களுக்கு 1 / ஏ அப்படிங்கிறது இன் ஃபேவர்னாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்ட்ஸ் இன் ஃபேவர் அப்படின்னாவே A/A + B. ஏங்கிறது 1 / A + B னா 1 + 10. ஆன்சர் 1/11. நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் 12.7 3 candidates X, Y and Z are going to play in a chess competition to win FIDE, that is World Chess Federation Cup this year. X is thrice as likely to win as Y and Y is twice as likely as to win Z. Find the respective probability of X, Y and Z to win the club அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏபிசிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் வின்னிங் FIDE கப் ரெஸ்பெக்டிவ்லி X, Y, Z this year. ஓகேங்களா. எடுத்துக்கோங்க. given that அவங்க என்ன கொஷின் சொல்லி கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிறது 3 thrice as likely to win as Y அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. X is thrice as likely to win as Y அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, ஏ, ஒய்ங்கிறது பி, இஜெட்டுங்கிறது சி. A is to B ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது த்ரைஸ். ஓகேங்களா. டு வின் ஆஸ் ஒய் அப்படின்னா 3:1. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் டுவைஸ் ஆஸ் லைக்லி டு வின் ஆஸ் இஜெட் அப்படின்னா ஒய்ங்கிறது B is to சிங்களா, இஜெட்டுக்கு சிங்களா, ஈக்குவல் டு டுவைஸ் 2:1. இந்த 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். A is to B is to Cன்னு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே 3:1. அதே மாதிரி 2 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2:1. சரிங்களா. இப்போ இது A, இது B, இது B, இது C. A is to B is to C அப்படின்னா உங்களுக்கு B ஈக்குவல் ஆகணுங்களா, B ஈக்குவல் ஆகணும். இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களா. 6:2:1 எழுதலாங்களா. A is to B is to C னா ஈக்குவல் டு 6:2:1. ஸோ அடுத்தது பாருங்கள், இது ப்ரொபோஷனல் தான். உங்களுக்கு ரேஷியோவில் வந்ததுனால ஒரு ப்ரொபோஷனல் கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏங்கிறது 6K, பிங்கிறது 2K, சிங்கிறது K. இப்போ P of A ஈக்குவல் டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ, 6 + 2 8 + 1 9K வந்துடும். சரிங்களா. இப்போ P of Aங்கிறது நம்மளுக்கு அவங்க இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க. கொஷின் உங்களுக்கு என்னங்க கேட்குறாங்க, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி ஆஃப் X, Y, Z டு வின் த கிளப் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஏங்களா. P of A ஈக்குவல் டு
6k divided by 9k, answer 2/3. Next P of B ங்கிறது 2k divided by 9k, 2/9. P of C ங்கிறது k by 9k னா 1/9. ஓகேங்களா. Next example 12.9, let the matrix M equal to x, y, z to 1. If x, y, and z are chosen at random, x, y, z நீங்கள் random from the set 1, 2, 3 இந்த செட்டில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடு. எக்ஸ், ஒய், இஜெட் 3 வேல்யூமே எப்படி இருக்கலாம், உங்களுக்கு சேமாக இருக்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கிவன் மேட்ரிக்ஸ் எம் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ்? இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் கண்டிஷன். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் எம் இஸ் சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 0. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செட்டு 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 3 நம்பர்ஸையும் 3 3யாக பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கியூப் டைம்ஸ் வந்துடுங்களா. 27 பாசிபிள் வேஸ் இருக்கும். என் ஆஃப் எஸ்சிங்கிறது 27. ஓகேங்களா. இதில் த பாசிபிள் வேஸ் ஆஃப் செலக்டிங் எக்ஸ், ஒய், இஜெட் ஆர். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 0, தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸ், ஒய், இஜெட் எடுத்துக்கணும். இந்த 1, 2, 3ங்கிறது டோட்டலாக நீங்கள் 1, 2, 3யை பேர் பண்ணும்போது 3 3 நம்பர்ஸாக பேர் பண்ணும்போது 27 பேர்ஸ் கிடைக்கும். அந்த 27 பேர்ஸில் இந்த கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பாருங்கள். 1, 1, 1 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். 2, 1, 2 2, 1, 2 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும். 2, 2, 1 போட்டிங்கனாலும் இங்கே 0 கிடைக்கும். 3, 1, 3 போட்டிங்கனாலும் 0 கிடைக்கும். 3, 3, 1 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும். வேறு எந்த ஒரு பேரை நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் கிடைக்காது. சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு பேர் கூட பாருங்களேன். 3, 3, 2 எடுக்கலாம்ல. உங்களுக்கு ரிப்பிட்டேஷன் அலவுடு. எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 3 அப்படின்னா 3 மைனஸ் 6ன்னு கிடைக்குங்களா. 3 மைனஸ் 6 என்ன வரும், -3 தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு 0 வராது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மேட்ரிக்ஸ் தட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறப்பன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஜெட் உங்களுக்கு என்னவா இருக்கணும், 0 வர மாதிரி உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 பேர்ஸ் கிடைக்குது. என் ஆஃப் ஏங்கிறது 5. ஸோ தேர்ஃபோர் த ப்ராபபிலிட்டி தட் த கிவன் மேட்ரிக்ஸ் எம் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது பி ஆஃப் ஏங்கிறது 5 என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், 5/27. நெக்ஸ்ட்டு example 2.10, for a sports meet a winner stand comprising of 3 wooden blocks is in the form as shown in the figure. There are 6 different colors available to choose from and 3 of the wooden blocks is to be painted such that no 2 of them has the same color. Find the probability that the smallest block is to be painted in red where red is one of the 6 colors. மொத்தமாக உங்களுக்கு 6 கலர்ஸ் இருக்குது, 3 பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 கலர்ஸையும் 3 பாக்ஸில் பெயிண்ட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலர் எங்கே வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். 6 கலர்ஸு 3 பாக்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, சேம் கலர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பர்முடேஷன் தான் யூஸ் பண்ணணும். 6p3 என் ஆஃப் எஸ், அதாவது டோட்டல் பாசிபிள் வேஸ். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6p3 6 × 5 × 4ங்களா. பர்முடேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, 120 கிடைக்கும். இப்போ ஏங்கிறது ஈவெண்ட் தட் த ஸ்மாலஸ்ட் பிளாக் இஸ் டு பி பெயிண்டட் இன் ரெட். இந்த ஸ்மாலஸ்ட் பிளாக்கை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெட்டை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. மீதி ரிமைனிங்க்கு மட்டும் பாருங்கள், ரிப்பீட்டட் கலர் வரக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் இங்கே ரெட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த இடத்துக்கும் உங்களுக்கு ரெட்டு போகக்கூடாது. அப்படின்னா என் ஆஃப் ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே ரெட்டு பெயிண்ட் பண்ணிட்டீங்களா, ஒரே ஒரு சான்ஸ். அடுத்தது இந்த பாக்ஸுக்கு 6 கலரில் ஒன்றை பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்குங்களா, 5ல் நீங்கள் ஒன்று எடுத்து பெயிண்ட் பண்ணிக்குவீங்க. அடுத்தது இங்கே எத்தனை சான்ஸ் இருக்குது உங்களுக்கு, 4 சான்சஸ். ஸோ 1 × 5 × 4 ஆன்சர் 20. ஸோ பி ஆஃப் ஏங்கிறது பாருங்கள் 20 என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், 20/120 ஆன்சர் 1/6. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 12.1 சம்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.